பீகார்ல என்னதான் நடக்குது? வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஏன் இவ்வளவு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதாக இருக்கு? யார் இங்க உண்மையை பேசுறாங்க, யார் இந்த இடத்துல அரசியல் ஆதாயத்தை பார்க்கறதாக செயல்படுறாங்க அப்படின்றதும், பீகார்ல தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யக்கூடிய முயற்சி அப்படின்றது. ஆனா இங்க இது பெரிய ஒரு அரசியல் ஏற்படக்கூடிய சர்ச்சையை கிளப்பக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் மேல பச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை செய்யறாரு. அதே நேரத்துல தான் தேஜஸ்வி நிதிஷ்குமாரும் பாஜகவுடைய துணை முதல்வர்களுடைய இருக்கக்கூடியவங்களை கடுமையாக சாடக்கூடிய நிகழ்வும் இருக்கு. அதாவது நீங்க ஒரு போலி வாக்காளர்களால தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்கிறாரு. இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம் அப்படின்றது உண்மையிலேயே மக்களுடைய குடியுரிமையும் வாக்குரிமை மாதிரியான முக்கியமான விவாதங்களை தொடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கா, இல்ல நம்ம கையில இருக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவும் போதும் அப்படின்னு இங்க யார் தான் நிர்ணயிக்கிறாங்க? தேர்தல் ஆணையமா இல்ல உள்துறை அமைச்சகமா அப்படின்ற கேள்வியோட பீகார்ல ஏற்கனவே 4 கோடி மக்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான அச்சமும் இந்த இடத்துல பெரிய அளவுக்காக ஒரு ஏற்பட வேண்டிய சூழலாக இது மாறி இருக்கு. இப்போ இது வாக்காளர் பட்டியல் திருத்தமா இல்ல ஒரு சாதாரண புள்ளி விவர வேலையாக தான் இது நடக்குதா, இல்ல ஆக மொத்தத்துல இது ஒரு பெரிய அரசியல் டிராமாவா, இதுல உண்மைதான் என்ன அப்படின்றத பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பீகார் மாநில அரசியல்ல இப்போ ஒரு பெரிய அளவுக்கான தீவிரமான ஒரு திருப்பு முனை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதாவது வாக்காளர் பட்டியலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ல ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. சட்டப்பூர்வமா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் காண வேண்டிய ஒரு நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலுமே கூட இந்த விஷயமானது இப்போ ஒரு பெரிய கடுமையான அரசியல் சச்சரவாக இது மாறி இருக்கு. இதுல முதல்வர் நிதிஷ்குமார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் பாஜக RJD இடையில பெரிய அளவுக்கான ஒரு மோதல்களையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அடிப்படையாக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. இப்போ முதல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியல் முறையாக புதுப்பிக்கப்படுறதுக்காக அப்படின்றது உறுதி செய்யக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கிறதாக இருக்கு. இப்ப இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறந்தவர்களோ இல்ல குடியுரிமை இல்லாம இருக்கக்கூடியவங்களோ போலியாக ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய நபர்களை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய பெயர்களை எல்லாத்தையுமே வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறது அப்படின்றதும், புதுதாக இப்போ 18 வயது நிரம்பி இருக்கக்கூடியவங்க இப்ப தகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்களை சேர்க்கிறது அப்படின்றது தான். ஆனா பீகார்ல நடைபெறக்கூடிய இந்த தற்போதைய திருத்தம் அப்படின்றது அரசியல் நோக்கங்களால உருப்பெற்றதாக இருக்கு அப்படின்னும், தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கைகள் பற்றியும் நம்பிக்கை பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குறியாகிறதாக இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இப்போ உருவாகி பலர் தரப்புல இருந்து இது ஒரு சர்ச்சையாக கிளம்பிட்டு இருக்கு. இப்போ இது பத்தி RJD தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய உரையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது SIR செயல்முறை மக்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு விரோதகமான ஒரு முயற்சியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இப்ப குறிப்பாகவே இந்த இடத்துல அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த SIR அவங்க எதிர்க்கல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போலவே இப்ப நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற விஷயம் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்றது தான். அதோடவே தேர்தல் ஆணையம் இதுவரைக்குமே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இவ்வளவு நாளா நடத்துறாங்க இல்லையா, ஆனா இதுவரைக்குமே இது பத்தி எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே இது வரைக்கும் அவங்க வைக்கல அப்படின்றது தான். இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்றதாகவும், சமூகத்துடைய பலவீனமான சில பகுதிகளை குறைவாக இருக்கக்கூடிய ஆவணங்களால வாக்காளர்கள்ல இருந்து அவங்கள நீக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் சட்டசபை விவாதங்களை அரசியல்வாதிகளுடைய கூச்சல்களோ இல்ல கருத்து மோதல்கள் இது எல்லாமே சில சமயம் இயல்பானதாக இருக்கலாம். ஆனா இந்த முறை சில பேச்சுக்கள் அப்படின்றது எல்லை மீறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதுவும் முதல்வர் நிதிஷ்குமார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் பச்சா அப்படின்னு சொல்லி குறைத்து பேசி இருக்கிறாரு. அதே போல RJD MLA-வா இருக்க வீரேந்திரா அவர்கள் இது ஒன்னும் உங்களுடைய அப்பாவுடைய சபையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லி இருக்கிறதால அதுக்கு அடுத்ததா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலையுமே இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இதுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் தேஜஸ்வி துணை முதல்வர் விஜய் சின்ஹாவை ஹல்கா ஆத்மி, அதாவது நீங்க ரொம்ப ஒரு மெலிந்த குறைந்த ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியும் விமர்சிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான
சில கடுமையான சொற்களால சட்டசபையில பேசியிருக்கிறதா அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு கௌரவம் பாதிக்கக்கூடிய சூழலாக இந்த இடத்துல ஒரு பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கு. அதே போல சட்டசபை அப்படின்றதுக்கான ஒரு மதிப்பை வந்துட்டு இவங்க குறைச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழலையுமே அந்த இடத்துல உருவாக்கி இருக்கு அப்படின்ற விஷயம் தான். மேலும் இப்ப இதை தொடர்ந்தே வந்து தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில வந்துட்டு பலர் வந்து சட்டவிரோதமா நாட்டுல வந்து குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னும் பட்டியல வந்துட்டு நிறைய போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இதோடைய அடிப்படையில வந்து வாக்காளர் பட்டியலை வந்து சுத்தப்படுத்துற நடவடிக்கை அப்படின்றது இன்னுமே வந்து அதிக அளவுக்கு வந்து தீவிரமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக மாறி இருக்கு. ஆனா இதே நடவடிக்கை அப்படின்றது தான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைக்கக்கூடிய ஒரு முயற்சியையும் எதிர்க்கட்சிகள் வந்து பலம் வாய்ந்திருக்கக்கூடிய எதிர்ப்பையுமே தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இதுதான் இருக்கு. இப்போ சமூக நலனை நோக்கி இருக்க வேண்டிய ஒரு இந்த நடவடிக்கை அப்படின்றது ஆனா அரசியல் நோக்கங்களோட சிக்கி தான் வந்துட்டு இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கிறதாக இருக்கு. அதாவது இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய திட்டம் அப்படின்றது உண்மையிலேயே சமூக நீதியை வந்து உறுதிப்படுத்துறதாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்களே கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாகிற மாதிரியான நிலை வந்து ஏற்பட்டு இருக்கு. இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து முக்கியமாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பட்டியலை வந்துட்டு சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆதார், பான் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் மாதிரி இருக்கக்கூடிய 11 முக்கியமான ஆவணங்கள் வந்து தேவைப்படுது இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பீகார்ல வாழக்கூடிய மக்கள் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க சமர்ப்பிக்கிறது அப்படின்றது, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க சமர்ப்பிக்கிறது அப்படின்றது மிகவுமே ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீகார்ல சுமாரா ஒரு 2% பேர் மட்டும்தான் இந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களால தான் இதெல்லாம் சமர்ப்பிக்கவே முடியும். மற்றவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொதுவாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறது போலவே 4 கோடி மக்கள் பக்கம் வந்துட்டு பீகார்ல இருந்து வெளிநாட்டுக்கோ இல்ல வேற இடங்களுக்கோ அவங்க வந்துட்டு குடிபெயர்ந்திருக்கிறாங்க, வெளியேறி இருக்கிறாங்க. இதனால வந்து இவங்கள இருக்கக்கூடியவங்களுடைய பலர் வாக்காளர் பட்டியல்ல வந்துட்டு நீக்கப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மக்களோட மத்தியில பெரிய அளவுக்கான ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் கொடுத்திருக்கு. இவங்க கேட்கக்கூடிய இத்தனை வகையான ஒரு ஆவணத்துடைய பட்டியல் அப்படின்றது இப்போ இவங்களுடைய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயந்து என்ன இது பெரிய அளவுக்கு பிரச்சனையா மாறிடுமோன்ற ஒரு கவலையோட பாஜக தலைவர்களையும் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துணை முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் சின்ஹா வந்துட்டு தேஜஸ்வி வந்துட்டு கடுமையாகவே வந்து இந்த இடத்துல விமர்சிச்சிருக்கிறார். அதாவது அவர் வந்து மக்களோட மனசெல்லாம் குழப்பறாரு அப்படின்னும் தேர்தல் ஆணையத்துடைய மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்துட்டு முற்றிலுமாகவே குலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அது மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்லாம் சொல்லி சில கருத்தை வந்துட்டு அவர் முன் வச்சிருக்கிறார். இப்போ பொது உடைமையா மக்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் வந்துட்டு அரசியல் விளையாட்டா பயன்படுத்துறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறதோ இல்ல மக்களை வந்து தவறாக தான் வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படின்றது இங்க வந்துட்டு சின்ஹாவுடைய ஒரு கூற்றாக மாறி இருக்கு. ஆனா இந்த விமர்சனங்கள்ல வந்துட்டு அரசியல் நோக்கங்கள் தான் வந்து அதிக அளவுக்காக மாறி உண்மையான சில பிரச்சனைகளை வந்து மறைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல மாறி இருக்கு. முதல்வர் நிதிஷ்குமார் வந்துட்டு தன்னுடைய பாணிக்கு ஏற்கிற மாதிரி அமைதியோட பதிலளிக்க வந்துட்டு தேஜஸ்வியோட குற்றச்சாட்டுகளை வந்துட்டு மொத்தமாகவே வந்துட்டு நிராகரிச்சிருக்கிறார். இது பொதுவாகவே பாஜக தரப்புல இருந்து நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது தான். இப்போ வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துடைய சட்டப்படி நடைபெறக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப மதிப்போட மதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கா இல்லாம மொத்தமாகவே மக்களுடைய நலனுக்காக தான் இது வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அரசியல் அழுத்தங்கள் இருந்தா கூட வாக்காளர் பட்டியல் வந்துட்டு தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் எனக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லி பல விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இதுக்கு பின்னாடி பலவிதமான ஒரு மறைமுகமாக நடக்கக்கூடிய சில சிக்கல்களும் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே போல இந்த எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது ஏற்கனவே நாடு முழுக்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப அடால் பிகாரி வாஜ்பாயோடைய தலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைபெற்றுட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு சமூக ஊடகமோ வாக்காளர்களுடைய விழிப்புணர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அரசியல் விவாதமா இது மாறதுக்காக ஒரு சூழ்நிலையாகி இருக்கு. இப்போ பொதுவா சட்டப்பூர்வமா நிர்வாக பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அரசியல் யுக்தியாக மாற்ற முயற்சிக்கிறது அப்படின்றது அரசியலமைப்பையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. பாராளுமன்றமும் சரி மாநில சட்டமன்றங்களும் சரி நாட்டுடைய ஜனநாயக அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக விளங்கிட்டு இருக்கு. ஆனா பீகார் சட்டசபையில நடந்தப்ப அந்த சொற்களோ இல்ல சொற்களால நடந்திருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான வாழ்க்கை தகராறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சட்டசபைக்கான ஒரு மரியாதை அப்படின்ற விஷயத்தை முற்றிலுமாகவே தகர்த்தெறிந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதுவும் குறிப்பா அரசியல் நாடகமா அந்த இடம் மாற்றப்படுறது அப்படின்றது மிகவுமே கவலைக்குரிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்ப சட்டப்பூர்வ விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டிய அந்த அவையுடைய நேரம் அப்படின்றது வந்து அரசியல் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு பார்வையாக இருக்கு. ஜனநாயகத்தை தவிர்க்கக்கூடிய அரசியல் மேடையாக மட்டுமே வந்துட்டு அது
கையாளப்படுறது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல நமக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கு. அதே போல இப்போ இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் அடிப்படையில வந்துட்டு நேர்மையாக இருந்தாலுமே அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்து அரசியல் பயன்கள் வந்துட்டு சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறதால இதோடைய பத்தி இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை அப்படின்றது மொத்தமாகவே சிதைஞ்சு போன ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது மாதிரியான சமயங்கள்ல தேர்தல் ஆணையம் வந்து மிகவும் ரொம்ப வந்து ஒரு பொறுப்போட செயல்படணும் அப்படின்றதுதான். மக்களுடைய உரிமைகளும் சரி, நிர்வாக சீர்திருத்தமும் சரி, அரசியல்வாதம், இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு நேர்காணல வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் மாதிரியான ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி அதுல அவங்க தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்வையாக இருக்கு. இது போன்ற சந்திப்புகள் அப்படின்றது குழப்பமாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமையை வந்துட்டு மாற்றத்துக்கு மிகவும் தெளிவான ஒரு பயனாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை தான். இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.